நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே 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 இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் எல்லா சூழ்நிலைகளும் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதெல்லாம் மாற்றவர் வல்லவர். கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை. I will trust in you. நம்புவே இயேசுவை, நம்புவே நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் there is power in his name to break every mountain. கரத்தை பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நாம் 6 அடிப்படை உபதேசங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அதில் ஞானஸ்தானத்தை குறித்து கடைசி செய்தியை தியானிக்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானத்தை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம்.
இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் எப்படி நிழலாய் இருந்த அந்த காரியம் புதிய ஏற்பாட்டில் நிஜமாய் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஞானஸ்தானத்தை பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் எப்படி அதுக்கு ஒரு நிழலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஸோ அதை நாம் பார்த்து நிஜத்தை இன்னும் அதிகமாய் நாம் தியானித்து அதிலிருந்து நாம் காரியங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது 1 கொரிந்தியர் 10:11 நாம் வாசிக்க கேட்போம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நாம் பார்க்குறோம் அந்த பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உதாரணமாக நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். கொலோசியர் 2:17 நம்ம வாசிக்க கேட்கலாம். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இங்கே நம்ம பார்க்குற காரியம் அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு நிழல் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டின் அனுபவம் அது நிழலை போல இருக்கிறது. அதிலிருந்து புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் நம்ம வாழும் பொழுது அது நிஜமாய் மாறுகிறதை பார்க்குறோம். அதை இன்னும் அதிகமாக நம்ம இந்த நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு கையை நம்ம இப்படி காமிக்கும்போது அந்த நிழல் அது தரையிலையோ இல்லை செவுத்துலேயோ விழும் பொழுது நாம் பார்க்குறோம். கை இல்லாமல் வெறும் நிழலை மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், ஆனால் சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு எத்தனை விரல் இருக்குது அப்படின்னா அந்த நிழலை பார்த்து நம்ம சொல்லிடலாம். அதே நேரத்தில் அந்த கரத்தின் நிறம் என்ன என்று சொல்லி நாம் கேட்போம் என்றால் நமக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் நிழல் அது கருப்பாய் இருக்கிறது, அதற்கு நிறம் வெளிப்படாது இல்லைங்களா? அப்போ சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து இன்னும் அதை குறித்து அதிகமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நிஜத்தை அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் நிஜமான அந்த கையை பார்க்கும்போது தான் நமக்கு அதை இன்னும் அதிக காரியங்கள் அதன் மூலமாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் நாம் இந்த பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள் தேவன் எதற்காக எழுதி வைத்திருக்கிறார் அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது, அது எப்படி ஒப்பாய் இருக்கிறது, அதன் மூலமாக என்ன நமக்கு நன்மை என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நாம் தியானிக்க போகிற காரியம், தேவன் நமக்கென்று ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவன் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்தார். அதே போல் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இந்த பூமியில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் தன்னையே தந்தருளியிருக்கிறார். ஸோ இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த அடிமைத்தனத்தின் விடுதலையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கி அந்த விடுதலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 6:17-18 நாம் வாசிக்கலாம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், பாவத்திலிருந்து தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டு எடுத்து நீதிக்கு அடிமையாய் நம்மை மாற்றியிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாவத்துக்குள்ளே இருக்கிற அந்த கட்டு, பாவத்துக்குள்ளே இருக்கிற அந்த வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் எப்படி நொறுக்கப்பட்டார்கள், எப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட்டார்கள், எப்படி அந்த எகிப்தியரால் அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது இந்த பாவம் என்கின்ற இந்த காரியம் ஒரு மனிதனை ஆளுகை செய்யும் பொழுது சுயமாய் காரியங்களை செய்ய விடாதபடிக்கு அது அந்த மனிதனை கட்டுப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆனால் நம் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார்.
அதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த விடுதலை எப்படி நமக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு நிழலாக தான் பழைய ஏற்பாட்டில் அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6, 7, 13 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இங்கே நம்ம பார்க்குற காரியம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே அந்த வீடுகளில் தெளிக்கப்படும் பொழுது, பூசப்படும் பொழுது அந்த இடத்துல அந்த ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலையை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு அவர் பஸ்காவின் ஆட்டுக்குட்டியைப் போல நமக்காக அடிக்கப்பட்டார். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு விடுதலை உண்டு. அவருடைய இரத்தத்தினால் நாம் மூடப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு உண்டு. சத்ரு நம்மை நெருங்க முடியாது. நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. நமக்காக பலியிடப்பட்டதை நாம் இங்கு பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் எல்லாரையும் விடுவிக்கத்தக்கதாக அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினால இனி பாவத்துக்கு அடிமையாய் யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினார் என்று விசுவாசித்து அந்த மீட்பின் அனுபவத்துக்குள்ளே அவங்க கடந்து வரும் பொழுது இந்த பாவ கட்டிலிருந்து நிச்சயமாக அவர்களும் விடுவிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இது குறிப்பிட்ட ஒரு ஜன கூட்டத்திற்கு மட்டுமல்ல, தேவன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மீட்பை அவர் பெற்று கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் சில வசனங்களையும் நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே நம்ம பார்க்குறோம், விலையேற பெற்ற மாசற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அழிந்து போகிற காரியங்களினால் அல்ல. சில காரியத்தை இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கடன் வாங்கியிருக்கும் பொழுது அந்த நகையை அடமானம் வைக்கும் பொழுது அது மூழ்கி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மீட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை மீட்கிறதுக்கு இந்த அழிந்து போகிற செல்வாக்கை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவை மீட்கும்படியாக தேவன் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே கொடுத்து விலைக்கிரயமாய் செலுத்தி நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகையால் அழிவில்லாத அந்த ஜீவ இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடியினால் இன்னைக்கு நம்மையும் எந்த ஒரு கிரியும் அழிக்க முடியாது. நம்முடைய மீட்பு அது ஒரு விலை உயர்ந்த மீட்பாய் இருக்கிறது. ஏன்னா அந்த உலகத்தின் காரியங்களினால் நாம் மீட்கப்படவில்லை. விலையேற பெற்ற எவ்வளவோ ஒரு செல்வாக்குடையவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் எதை கொடுத்தாலும் நம்முடைய மீட்புக்கு அது ஈடாகவே முடியாது. அது விலையேற பெற்ற விசேஷ ஒரு ஆசீர்வாதமாய் நம்முடைய மீட்பு இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து நம்ம பார்க்கிறோம்.
தேவன் நம்மை மீட்கிறவர் மாத்திரமல்ல, அந்த மீட்பின் ஆசீர்வாதத்துக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையை நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் அதை உறுதிப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்து கொள்ளத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்து நிற்கத்தக்கதாக, அவரோடு அந்த உடன்படிக்கையில் நம்ம உண்மையாக இருந்து நாம் ஆசீர்வாதங்களை சுகந்தரித்து கொள்ளத்தக்கதாக தேவன் இதை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற காரியம், தேவனுடைய ஜனங்கள் அந்த நாட்களில் மோசேவின் மூலமாக அங்கே மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் சில காரியங்களை இந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம். யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 21, 22, 27 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். இந்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அவர்கள் அப்படியாக கடலில் உருவ நடந்து அந்த தண்ணீருக்கு இடையே அவர்கள் கடந்து சென்று அதிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள், மீட்கப்பட்டார்கள், பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தண்ணீரில் மூழ்கி நாம் மீண்டும் எழுந்திருக்கிற அந்த அனுபவத்துக்கு ஒரு அடையாளமாக இந்த சம்பவம் அவர்களுக்கு நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் மோசேவினால் அவர்கள் இந்த கடல் வழியாக அவங்க கடந்து சென்று அவர்கள் இதிலிருந்து வெளியே வந்து தேவனோடு ஒரு ஐக்கியத்தை கொள்ளும்படியாக ஒரு புதிய வாழ்க்கையை தேவன் அவர்களுக்கு இதன் மூலமாக கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பின்தொடர்ந்து வந்த அந்த எகிப்திலிருந்து இவர்களை விடுதலை செய்து தேவனோடு கூட வாழத்தக்கதான ஒரு அனுபவத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எப்படி நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், எப்படி நீதிக்கு அடிமையாக தேவன் நம்மை மாற்றினார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அப்போ இந்த அனுபவத்தின் மூலமாக தேவன் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். இந்த செயல் பார்க்கும்போது இது ஒரு விசுவாசத்தின் செயலாய் இருக்கிறது. அங்கே தேவன் மேல் அவர்கள் விசுவாசம் வைத்து அவர்கள் அந்த செங்கடல் மூலமாக அது நடுவே நடந்து கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கு. ஸோ அது ஒரு அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணியதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் கூட இப்பொழுது அந்த தண்ணீரினால் மூழ்கி நாம் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாய் அது மாறுகிறது. தேவனோடு வாழத்தக்கதாக, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழத்தக்கதாக, ஒரு புது சிருஷ்டியாய் நாம் மாறத்தக்கதாக, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். மார்க் 16:16 நாம் வாசிக்க கேட்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசித்து ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அன்னைக்கு அவர்கள் விசுவாசித்தார்கள், தேவனை விசுவாசித்தார்கள், அவருடைய கட்டளையின்படி அவர்கள் நடந்தார்கள். அந்த செங்கடலை உருவ கடந்து வந்து அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், மீட்பை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் நாமும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் இந்த காரியத்தை, இந்த நிஜத்தை அந்த காலங்களில் ஒரு நிழலோட்டமாக அந்த சம்பவத்தை அவங்க வாழ்க்கையில் நடப்பித்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஆகையால் அந்த பழைய வாழ்க்கையை விட்டு தேவன் நம்மை விடுவித்து புது சிருஷ்டியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த அனுபவத்திற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில் அந்த எகிப்தின் நிந்தை அவர்களை பின்தொடரவில்லை. அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பழைய கட்டுகள், பாவங்கள் நம்மை பின்தொடராது. தேவன் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். நாம் புதிய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் புது சிருஷ்டியாக, அவருடைய நீதியை உடையவர்களாக, அவருடைய நீதியாகவே தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களையும் நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இங்கே நாம் பார்க்குறோம், தேவனுடைய சாயலான புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளும் அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் பழையவைகள் ஒளிந்து போயின. அடுத்தது நம்ம பார்க்குற காரியம் மேகத்தினால் கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். அதை குறித்து நாம் யாத்திராகமம் 13 அதிகாரம் 20-21 வசனங்களில் நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு பயத்தை, ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணத்தக்கதாக, அங்கே எதிரிகளுக்கு அது ஒரு தேவனுடைய பயங்கரத்தை அது வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய மேகம் அது ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதை, நம்மை பாதுகாப்பதை குறிக்கிறதாய் இந்த காரியம் இருக்கிறது. இந்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. அப்போஸ்தலர் 13 அதிகாரம் 4 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி அங்கே பரிசுத்த ஆவியானவர் மேகமாக அவர்களோடு இருந்த பொழுது அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டினாரோ, அந்த நடக்க வேண்டிய வழியில் பாதுகாப்பை கொடுத்தாரோ, அதே போல் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி நம்முடைய பாதையில் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் மேகமாக வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது அவர் பரலோகத்திலிருந்து அவர்களை நடத்தும்படியாக இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லூக்கா 3:22 நாம் வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் மேலிருந்து வானத்திலிருந்து ஒரு புறாவின் ரூபம் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இறங்கி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஆவியானவர் அவர் நம்மீது பொழிந்தருளப்படும்படியாக மேல் வீட்டறையிலையும் நமக்காக அவர் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கும் இந்த கடைசி காலங்களிலும் ஆண்டவராகிய ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுவார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய கண்களினால் நாம் பார்க்கிறோம், சிறியவர்கள், வயதானவர்கள் எல்லார் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அப்படியாக அவர் நமக்காக பரலோகத்திலிருந்து நம்மீது நம்மோடு வாழும்படியாக, நமக்காக நம்முடைய காரியங்களில் நாம் செயல்பட அவர் வல்லமையும் நமக்கு தேவையான காரியங்களையும் அந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கத்தக்கதாக அவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 11 அதிகாரம் 15 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம்.
நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். நம்மீது இறங்கின ஆவியானவர் மற்றவர்கள் மேலும் அவர் பொழிந்தருளும்படியாக காத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த நாளில் மேகஸ்தம்பமாக ஆவியானவர் அவர்களை வழி நடத்தினார், அவர்களோடு கூட இருந்தார், அவர்களை பிரித்து எடுத்தார். அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரித்து எடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைனா என்ன என்று சொல்லி. அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாகவும் வழியாகவும் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே அக்னி ஸ்தம்பமாக ஒளியாக இருந்தார். அந்த ஒளியின் மூலமாக அவர்கள் நடக்க வேண்டிய பாதை அவர்கள் கண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த மேகம் ஸ்தம்பம் எங்கெல்லாம் போகுதோ அவர்கள் பின்பாக சென்றார்கள். அந்த மேகஸ்தம்பம் அங்கு நிற்கும் பொழுது அவர்கள் அங்கு கூடாரம் போட்டார்கள். எப்பொழுது அந்த மேகஸ்தம்பம் புறப்பட்டதோ இவர்களும் புறப்பட்டார்கள். அப்படின்னா அவர்களுக்கு முன்பாக இவர் கடந்து சென்று அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல நம்மோடும் தேவ ஆவியானவர் ஒளியாகவும் வழியாகவும் இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளி என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் நமக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது, இருள் நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கி ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். ஆகையால் ஆவியானவர் மூலமாக நாம் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்துக்கு அடுத்த இருளான காரியங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது என்கின்ற நிச்சயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இங்கே நம்ம பார்க்குறோம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ அவர் நமக்கு வழிகாட்டுகிறவராய் இருக்கிறார். அவருக்கு நாம் போக வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் ஆவியானவருக்கு நம்ம உணர்வுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால் அவர் நம்மை வழி நடத்துவார். அந்த பழைய ஏற்பாட்டின் அனுபவத்தை நாம் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக தத்ரூபமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணரும்படியாக, எதற்காக அந்த சம்பவங்களை தேவன் அனுமதித்தார், எதற்காக அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு முன் நடந்தது என்று சொல்லி பார்க்கும்போது நாம் அந்த சம்பவத்தில் எப்படி தேவன் அவர்களை வழி நடத்தினார், எப்படி கூட இருந்தார், எப்படி பாதுகாத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம், நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நம்மை அவருடைய ஞானஸ்தானத்தினால், ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தினால் நம்மை நிரப்பும் பொழுது இந்த ஆசீர்வாதத்துக்குள் நாமும் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்கின்ற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது நாம் பார்க்கிற காரியம், அப்படியாக அவர்கள் இந்த ஞானஸ்தானத்தில் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அவர்கள் அதை நிலை நிற்கும்படியாக அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்கே நம்ம பார்க்கிற காரியம், ஞான போஜனத்தினாலும் ஞான பானத்தினாலும் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் கூட நாம் அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் போஷிக்கப்பட வேண்டும், நாம் பானம் பண்ணப்பட வேண்டும். அப்போ போஷாக்கு என்று சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தேவையான போஷாக்கு தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 4:4 நம்ம பார்க்குறோம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. அப்போ அது ஒரு பிழைப்பை தரக்கூடிய ஒரு ஆகாரமாக வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமத்தில் நம்ம பார்க்கும்போது மன்னாவினால் தேவன் அவர்களை போஷித்தார். நாம் வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். இங்கே நம்ம பார்க்குறோம், வானத்திலிருந்து அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து போஷித்ததை நாம் பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 48 நாம் வாசிக்க கேட்போம். ஜீவ அப்பம் நானே. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறார். அப்போ தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அப்போ வார்த்தையை நாம் உட்கொள்ளும் போது நாம் பிழைக்கிறோம், நமக்குள் ஜீவன் உண்டாகிறது, நம்முடைய ஆவி வாழ்கிறது. ஆகையால் அனுதினமும் அவர்கள் எப்படி அந்த மன்னாவை சேகரித்தார்களோ அதுபோல் தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய ஆவியில் நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 16:21 நாம் வாசிக்க கேட்போம். அதை விடியற் காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகிப்போம். இதில் நம்ம பார்க்குற காரியம், அதிகாலை தோறும் அந்த மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது அவர்கள் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். அது நம்முடைய நாளுக்கேற்ற பலனை அது கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்குறோம், ஞான பானம் என்று சொல்லி அது ஆவியானவருக்கு ஒப்பானதாய் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இங்கே பார்க்குறோம், கன்மலை கிறிஸ்து என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த கன்மலை அடிக்கப்பட்ட பொழுது அந்த இடத்துல நீரூற்று அங்கேருந்து புறப்பட்டு வந்தது. ஓரேப் என்ற இடத்துல தேவன் அந்த இடத்துல அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்கள் ஜீவன் காத்து கொள்ளத்தக்கதாக அந்த வனாந்திரத்தின் கொடூரத்திலிருந்து தேவன் அவர்களை மீட்டு கொண்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 11-16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஓபோத்திலிருந்து பிரயாணம் பண்ணி சூரியோதயத்திற்கு நேராய் மோவாபுக்கு எதிரான வனாந்திரத்தில் உள்ள அபாரிமின் மேடுகளில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே இருந்து பேயேருக்கு போனார்கள். ஜனங்களை கூடி வரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். என்னாகமம் 21:16 நம்ம பார்க்குறோம், அங்கே பேயர் என்ற அந்த இடத்துல தேவன் ஜனங்களை கூடி வர சொல்லி அவர்களுக்கு தண்ணீரை அந்த வனாந்திரத்தில் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் அப்படியாக ஜீவ தண்ணீரினால் ஆண்டவராகிய கிறிஸ்து என்கின்ற கன்மலையிலிருந்து அவர்கள் தண்ணீரை பெற்றுக்கொண்டு அவர்கள் மீட்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் இருந்து அவர்கள் பலனை பெற்றுக்கொண்டு அவர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல அந்த தண்ணீர் அவர்களுக்கு உதவியாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில், கடினமான பாதையில் மத்தியில் நமக்கு ஆண்டவருடைய ஜீவ தண்ணீர் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அவரே நமக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 13-14 நாம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நம்ம பார்க்குறோம், நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை, பழைய காரியங்களால் நாம் நிரப்பப்படாதபடிக்கு ஆவியானவரால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நாம் அப்படி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வாழும் பொழுது நாம் நிச்சயமாய் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். அவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமா?
ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நிழலை நிஜமாக இந்த காலங்களில் நாங்கள் அனுபவிக்க நீர் பாராட்டுகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேகத்தினாலும் கடலினாலும் தண்ணீரினாலும் ஞானஸ்தானத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டது போல நாங்களும் பரிசுத்த ஆவியானவர்களாலும் தண்ணீரினால் ஞானஸ்தான உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினால அப்பா, உம்முடைய மன்னாவாகிய வார்த்தையினால் நாங்கள் போஷிக்கப்பட்டு அப்பா, உம்முடைய தண்ணீரை நாங்கள் பருகி பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு ஜீவ ஊற்றாக அவர் எங்களுக்குள் இருந்து புறப்பட்டு அநேகருக்கு அப்பா ஆசீர்வாதமாய் நாங்கள் மாறத்தக்கதாக நீர் கர்த்தாவே எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுக்கிற மன்னாவை உங்களுடைய வார்த்தையை அனுதினமும் அதிகாலை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா, உங்களுடைய வார்த்தையின் பலனினால் அந்த நாளில் நாங்கள் வெற்றி சிறக்கவும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொண்டு அப்பா, உமக்காக நாங்கள் ஜீவிக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே துதிகனமையும் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all.